அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் அரவிந்தின் உள்ளத்தை சிதைத்தது. 4 வருடங்கள் அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் அவன் கண்முன்னே வந்து போனது. கண்களில் கண்ணீர் சுரந்து கன்னம் வழியாக ஓடுவதை அறியாமல் சோபாவில் அமர்ந்து விட்டான் அரவிந்த். சுமார் 4 வருடங்களுக்கு முன்னர் 25ஆம் வயதில் துபாய்க்கு சென்றவன் ஊருக்கு வந்து 3 நாட்கள். உண்மையாய் ஒருத்தியை காதலித்திருந்தான். தைரியமாகவே அப்போது அந்த காதலியின் தந்தையிடம் சென்று, உங்கள் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டான். அதற்கு அந்த தந்தை சொன்னது, எங்க புள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ஏதாவது கேட்கிறோமா? நாங்க வசதி இல்லாதவங்க. உங்ககிட்ட தொழில் இருக்கா? வீடு இருக்கா? எங்க கொண்டு போய் வச்சு வாழ போறீங்க என்ற கேள்விகளால் அன்றைய அரவிந்த் துபாயில் கஷ்டப்பட்டு வீடு கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் சென்றான். இப்போது வீடும் கட்டி முடித்து குடும்பத்தையும் கவனித்து அழகான வாழ்க்கையை அமைத்து ஊருக்கு வந்திருக்கிறான். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாகியுள்ளது. தங்கைக்கு திருமணம் இன்னும் 4 நாட்களில். நல்ல மாப்பிள்ளை, நல்ல வேலை எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் தற்போது மாப்பிள்ளையின் அப்பா கேட்டிருப்பது அந்த புதிய வீடையே சீதனமா கொடுக்கணும். அதை அம்மா சொன்னதும் அரவிந்த் உடைந்து விட்டான். என்ன பண்றதுப்பா, இப்படி கேட்பாங்கன்னு நினைக்கலையே நாம. தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுக்கறது வழக்கம் தானே ஊர்ல என்ற அம்மாவின் பேச்சு தன் உழைப்பை வீணாக்குகிறதென தோன்றியது. ஆனால் அம்மாவின் கண்ணீரும் தங்கை வாழ்க்கையும் முன்னிலை பெற்றது. அவன் கட்டிய வீடு கண்ணனாக நினைத்த காதலிக்கு அவன் கொடுக்கும் ஆசையின் வடிவம். அவளுக்காகவே அவன் 4 வருடங்கள் உழைத்தான். இப்போது அவளிடம் என்ன சொல்வது? நாளை காலை நேரமே அவள் மிதிலா அவனுக்கு அழைப்பு. என்ன இன்னும் தூக்கமா? இன்றைக்கு எங்க அப்பாவிடம் பேசுறியாமே என்று ஆசையோடு கேட்டாள். நான் பேசுறேன் என்று பதில் சொன்னான் அரவிந்த். மாலை நேரத்தில் மிதிலாவின் வீட்டிற்கே நேரில் சென்றான். வாங்கப்பா, உள்ள வாங்க என்றார் மிதிலாவின் அப்பா கிருஷ்ணமூர்த்தி. அரவிந்த் அனைத்தையும் விளக்கிய போது மிதிலா கதவுக்கு பின்னே நின்று கண்ணீர் வடிக்கிறாள். பசங்களோட கல்யாணம் அப்படித்தான்பா. பொம்பளை புள்ளைக்கு வீடு வேண்டும். எனக்கு 3 பொண்ணுங்க. என் பொண்ணு நலமா வாழணும் என்பதுதான் ஆசை. அரவிந்த் கூறினான். பழைய வீட்டை இடித்து தங்கச்சிக்கு வீடு கட்டிவிட்டு 6 மாதத்துக்குள் மிதிலாவுக்காக வீடு கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி மறுத்துவிட்டார். வயசு போகுது. 6 மாதம் கூட காத்திருக்க முடியாது. மன்னிச்சுக்கோ. அரவிந்தின் மனம் பதறியது. வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம், அம்மா அந்த வீடு தங்கச்சிக்கு கொடுங்க என்றான். அம்மா கதறி அழுதும் அரவிந்த் கூறினான், எனக்கு தங்கச்சியும் முக்கியம். ஆனா என் காதலியும் நம்பி காத்திருக்கு. நாளைக்கு டிக்கெட் போட்டுட்டேன் அம்மா. நான் மீண்டும் துபாய் போறேன். 6 மாதத்துக்குள்ள மிதிலாவை கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்மா. என் வாழ்நாளும் இப்போதான் ஆரம்பம். அடுத்த நாள் விமான நிலையம். விமானத்தில் ஏறிய போது மொபைலை திறந்தான். மிதிலா அனுப்பியிருந்த மெசேஜ், உன்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. 6 மாதம் இல்ல, 6 வருடம் என்றாலும் உனக்காக காத்திருப்பேன். அந்த கடலின் நீரை விட அதிகமாக அரவிந்தின் கண்களில் கண்ணீர்.